வணக்கம். நடந்ததென்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. இப்பொழுது விஜயகாந்த் எந்த பக்கம் போகிறார்? ஆரம்பத்தில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு இருந்த வாக்கு வங்கி அப்படியே நிலைத்திருக்கிறதா? இந்த குறைந்த காலகட்டத்திலேயே தன்னை ஒரு அரசியல் கோமாளியாக காட்டிக்கொண்ட விஜயகாந்தை மக்கள் நம்ப தயாராக இருக்கிறார்களா? திரைமறைவு பேரம் நடக்கிறதா? அந்த குடும்பத்தின் வளர்ச்சி தான் அவர்களுக்கு முக்கியமா? அப்படியானால் அவரை நம்பி போன தொண்டர்கள் என்னாவது, கட்சி என்னாவது? ஒரு புது மோசமான முன்னுதாரணத்தை விஜயகாந்த் கொண்டு வருகிறாரா? திண்டாடி தவிக்கும் தேமுதிக, விஜயகாந்திற்கு கட்சி வளர்ச்சி முக்கியமா, குடும்ப வளர்ச்சி முக்கியமா? இது குறித்து தான் இன்று பேச போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக மூத்த அரசியல் தலைவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், வணக்கம். சட்டமன்ற உறுப்பினரும் தயாரிப்பாளர் நடிகருமான அருண் பாண்டியன், வணக்கம். வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் மாஃபை பாண்டியராஜன், வணக்கம். அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வைஸ் பீப்புள் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபூல்ஸ் பை தர் ஓன். வித் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 9 வருஷம் நீங்கள் போய் பட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் குறித்த அவருடைய அரசியல் பார்வை நீங்கள் எப்படி இருந்ததுன்னு நினச்சி போனீங்க? நீங்கள் இருந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? முதல்ல ஒரு பெரிய நம்பிக்கை நான் மட்டுமல்ல, பொதுவாக மக்கள் மத்தியிலேயே இருந்தது. நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பாராத அளவு அங்கங்கே மக்கள் கூட்டம். அதுக்கு பிறகு இந்த நிர்வாகிகள் போட்டார் பாருங்க, அதில் தான் அது அம்பலமாச்சு. இவர் ஒன்றும் இல்லாத ஒரு வெத்து வேட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம், நிர்வாகிகள் உண்மையிலேயே களத்தில் நல்லா பாடுபடக்கூடியவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள், அரசியலில் அவங்களெல்லாம் அவருக்கு தேர்ந்தெடுக்கலை. யார் அவங்க மைத்துனர் சுதீஷை பார்த்து பணம் கொடுத்தானோ அவனுக்கு தான் இடம் கிடச்சிது. ஸோ கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சி பொறுப்பிற்கே பணம். ஆமாம். அதோடு மட்டுமல்ல, தேமுதிகவில் ஒரு விசித்திரம் என்ன ஏற்பட்டுதுன்னா, எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதே மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் வசதி ஆகிட்டான், கோடீஸ்வரன் ஆகிட்டான். என்ன செய்கிறது, ஒரு கிளைக்கழக செயலாளர் போடனா அவனுக்கு 50,000 கொண்டா, 6 மாதம் கழிச்சு அவனை மாற்றிட்டு இன்னொருத்தவனை போட வேண்டியது, அவனுக்கு ஒரு 50,000. இப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது கீழ்மட்டத்தில் எல்லாம் பரவலாயிட்டுது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு இப்போ எங்கள் மாதிரி உள்ளவங்க சொல்லும்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படலை. என்ன காரணம்னு அப்புறம் ஆராய்ந்து பார்த்தா, இந்த பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறது இது கோயம்பேடு தலைமை அலுவலகம் வரையிலும் இருக்குதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு. இது நாலாவட்டத்தில் கட்சியில் கீழ்மட்டத்தில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஓ, இது மகா மோசம், இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதே இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க மூலம் என்ன வரப்போகுதுன்னு கொஞ்சம் நேர்மையாக நியாயமாக மக்களுக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தவங்கெல்லாம் சரின்ட்டு அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுவதை எடுத்துக்கணும்னு ஏன் அவர் நினைக்கல? இல்லை, அவர் அதை பற்றி பெருசாகவே நினைக்கல. அவரை ஒரு ஃபிகர் ஹெட்டாக வச்சுக்கிட்டு, அவர் ஒரு சும்மா ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு, அவங்க வீட்லேயும் அவருடைய மைத்துனரும் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு அதான் சொல்கிறாங்களே, ஆரம்பத்திலேயே மற்றவர்களுடைய உழைப்பில், மற்றவங்களுடைய பொருளில் ஒரு விளம்பரம் தேடுற அந்த மனோபாவம் தான் இவருக்கு இருந்ததை ஒழிய உண்மையாக உழைக்கணும் போகணுங்கிற அந்த மாதிரி எண்ணம் இல்லை. அரசியல்லையும் ஒரு பரந்த நோக்கம் இது ஒன்றும் கிடையாது. தன்னை மட்டும் யாராவது 4 பேர் போந்தான்னா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் போயிட்டே இருந்துட்டார். அது நாலாவட்டத்தில் அம்பலமாக ஆக என்ன ஆச்சு, முதல்ல பப்ளிக் குட்வில் போச்சு. அதாவது தேமுதிகன்னா கட்சிக்காரங்களை தவிர பப்ளிக் குட்வில்னு வேணும், அது இருந்தால் தான் வர முடியும். ஆமாம், பப்ளிக் அந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் வாங்கினோமே அதுதான் ஓட்டு, அது பப்ளிக் குட்வில் போச்சு. அதுக்கு அடுத்தது பாராளுமன்ற எலெக்ஷன் வந்தது. அப்போவே ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டுது. அப்போ காங்கிரஸ் இவரோட கூட்டணி போடணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. இப்போ நான் தான் போய் டெல்லியிலலாம் பேசிட்டு வந்தேன். காங்கிரஸும் தேமுதிகவும் ஒரு அணியாக நம்ம இருப்போம், திமுக கிட்ட பேரம் பேசி சீட்டு வாங்கிட்டு அதை நம்ம பிரிச்சுக்குவோம், நீங்கள் எங்களோட சேர்ற பொழுது திமுகவோட பேரம் பேசுகிறதுக்கு எங்களுக்கு வலு அதிகமாக இருக்கும்னு காங்கிரஸ் சொல்லி இவர்கிட்ட சொன்னாங்க. அப்போது அதான் பாராளுமன்ற தேர்தல்.
அப்போ இவங்க அந்த கூட்டணி ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு கல்யாணம்னு நினைக்கிறேன். அப்போ தங்கபால் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர் அந்த கல்யாணத்துக்கு வந்தால் அவரை பார்க்க வேண்டி இருக்கும்ட்டு இவர் என்ன பண்ணார், அந்த கல்யாணத்திலேருந்து ஒரு வண்டி எடுத்துக்கின்னு ஓடிட்டார். அவர் வந்த பொழுது அங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் எப்படி கூட்டணி வரும்? அவரை பொறுத்தவரையில் கூட்டணி அதெல்லாம் இல்லை. தனக்கு என்ன ஆதாயம், தனக்கு ஆதாயம் இல்லைன்னா எதுவுமே அவர் ஏற்றுக்க போகிறதில்ல. இப்போ கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த அவர் வேடிக்கையை. கடைசி வரலையும் எதையும் சொல்ல மாட்டார். அந்த அவருடைய மைத்துனரும் மனைவியும் சேர்ந்து கடைசியில் என்ன வற்புறுத்துகிறாங்களோ அதுதான் ஏற்றுக்குவார். இப்போ எதுக்காக வெயிட்டிங் விஜயகாந்த்? பணம் தாங்க முக்கியமாக என் மனசில் படுறது. அவர் சும்மா முதலமைச்சர்னு சொல்லிகிட்டு இருக்காரு தவிர, அது ஏதோ ஒரு ஜோசியக்காரங்க மதுரையிலேருந்து சொன்னாங்க 2016 முதல்ல 3 அது ஏதோ சொல்லி பாஜகவிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. மக்கள் நல கூட்டணியும் ரொம்ப நல்லவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. திமுகவோடையும் அவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, திமுகவோட பேரை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. ஓரளவுக்கு பேசி அவரை முடிச்சிட்டாங்கன்னு. அது என்னன்னு தெரியுது. ஆனால் இப்போ நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் அதிக ஏழை கேள்வி கேட்பாங்களோ அந்த பக்கம் போயிடுவாருன்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அருண்? நீங்கள் அவரோட நட்பாக இருக்கிற காலத்தில் அவருக்கு இந்த அரசியல் ஆர்வம்லாம் அதிகமாக கிடையாது, அரசியல் பற்றி அதிகம் தெரியாது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் பற்றி அப்பவும் தெரியாது, இப்போவும் தெரியாது. நீங்கள் இவர்கிட்ட கேட்ட கேள்வி ஒன்று, என்ன நீங்கள் சொல்கிற அட்வைஸை அவர் கேட்கலையான்னு கேட்டீங்க. அவர் சொல்கிறதே யாரும் கேட்க போகிறது இல்லை. இப்போ அவங்க வீட்டில் சொல்கிற இது கிச்சன் பாலிட்டிக்ஸ். ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் கிச்சன், பேக்டோர் என்ட்ரிலேருந்து தான். யார் ஒரு தலைவர்னா நேரடியாக பேசும்போது அவரே ஒரு டிசிஷன் எடுக்கணும். எந்த டிசிஷன் எடுத்தாலும் தாமதமாக வீட்டுக்கு போய் பல இடத்துல சந்திச்சுட்டு வரும்போது அந்த டிசிஷன் மாறி இருக்கும். அது நிச்சயமாக வீட்டுக்கு சேர்ந்தது தான் இருக்கும். அது தொண்டனுக்கும் கிடையாது, எம்எல்ஏக்கும் கிடையாது, யாரு கூட இருந்தாலும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அது இட்ஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ் தான். இது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இல்லை, இது ஃபேமிலி பிஸ்னஸ். அதில் ஐயா சொல்கிற மாதிரி எங்கே தரம் ஜாஸ்தி வருதோ, எங்கே பிட்டிங் ஜாஸ்தி வருதோ அங்கே போயிடும். ப்ராக்டிக்கலாக இவருக்கு தான் முதல்வர் ஆக மாட்டோன்றதாவது அவருக்கு தெரியுதா? நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சு பண்ணால் பரவாயில்ல, எதுவுமே தெரியாமல் பண்ணும்போது நிச்சயமாக பெரிய குழப்பமாக தான் இருக்கும். அவருக்கு பேசிக்கலி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவர் அவர். இப்போ சுப்பீரியராக நினச்சிட்டு இருக்காரு, ஆனால் எந்த சுப்பீரியாரிட்டியும் கிடையாது. அதில் நிச்சயமாக இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்கள் எந்த டாபிக் இருக்கோ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு தான் அவரை டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போது நாங்கள் எலெக்ஷனில் நிற்கும்போது இவர் வரும்போது தொகுதிக்கு வரும்போது சொல்கிறாங்க, சார் தலைவர் வராரு, நீங்கள் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். நான் எதுக்கு, நம்ம கேன்வஸ் பண்ணுறது தானே முக்கியம். அதே மாதிரி அவராக வந்தார், வந்து 4 இடத்துல 4 பாயிண்டில் பேசினார், போயிட்டார். இவருடைய மச்சான் வராரு, அதுக்கு எனக்கு 100 பைக்கு முன்னால் 100 பைக்கு பின்னாலன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நான் அவருக்கே ஒன்றும் செய்யலை, இவருக்கு நான் ஏன் செய்யணும்? அது வீண் செலவு, வீண் இது. அதே மாதிரி இவரை பார்த்து ஓட்டாக போட்டுருவாங்க, கிடையவே கிடையாது. அவர் யாருன்னே தெரியாது. அதே மாதிரி நிச்சயமாக என் மேலே அவருக்கு பெரிய கோபம் இருக்கும். அதே மேடையில் ஒரு இடத்துல பேசும்போது அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை அவர் பேர் கூட சொல்லாமல் விட்டேன். அதுக்கப்புறம் பின்னால் அவர் பேசும்போது நான் சொன்னேன், இட் இஸ் இது நிச்சயமாக இந்த கூட்டணி தான் வெற்றி, அம்மா பேர் சொல்கிறதுனால தான் நம்ம ஜெயிக்க போகிறோன்னு அன்னைக்கே தீர்மானமாக சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்டு எவ்வளோ தூரம் இவரை அது பாதுகாப்புன்னு இவரை நினச்சிட்டு இருக்காரு, அதுதான் குழி தோண்டிட்டு இருக்காங்க. அது உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய பொலிட்டிக்கல் அப்ரோச்? ஒரு பெரிய வாய்ப்பு இருந்த கட்டத்தில் அவர் அரசியலுக்குள்ளே வந்தார். அந்த டைமிங் வந்து கரெக்டான டைமிங் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு அளித்த விதம் அவர் வந்து மேலே கொண்டு போச்சு. அந்த 2006 தேர்தலில் 8% வாக்குகள், 20 லட்சம் வாக்குகள் வாங்க முடிஞ்சதுன்றது வந்து அவர் வந்து எல்லாரையும் அவரை கவனிக்க வைத்தது. அந்த நேரத்தில் வந்து ராமு வசந்தன் அவர்கள் இருந்தாங்க கட்சியில்.
அவர் இருந்த வரைக்கும், அதாவது 2009 வரைக்கும், அந்த 2006 to 2009 தினமும் 1000 பேர் 2000 பேர்னு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம். அந்த அடுத்த பொது தேர்தல் அவங்க ஃபேஸ் பண்ணது 2009. அப்போ நாங்கள்லாம் கூட எலெக்ஷனில் நின்னோம். 40 பேர் வேட்பாளர்களை போட்டு லோக்சபா எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்குனாங்க. இப்போ அந்த 40 பேரில் 32 பேர் அந்த கட்சியில் கிடையாது. அந்த 40 பேரில் நின்று ஒர்க் பண்ண 40 பேரில். ஸோ அது 2009 அந்த வீழ்ச்சி துவங்குச்சுன்னு நினைக்கிறேன். 2009 ஒன்று ராமு வசந்தன் இல்லை, கட்டமைப்பு என்பதை ஒரு கன்சர்னாகவே எடுத்துக்கிடாமல் விட்டுட்டாங்க. 2009 2011 அடுத்த பொது தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் வாக்கு வங்கியும் பார்த்தீங்கன்னா 10.1% இருந்து 2011 வந்து 7.88% குறைந்தது அந்த டயத்தில். அப்போது தெய்வாதீனமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலையன்ஸ் கிடைச்சது. அதனால் அந்த இடத்துல கட்சியுடைய வலிமை இழந்திருந்தாலும் கூட 29 பேர் ஜெயிக்க முடிஞ்சது. அப்பவும் கூட ஒரு கட்சிக்கு இன்னொரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் கிடைச்சது. ஒரு செகண்ட் பிரத்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சது அந்த டயத்தில். அதையும் வீணடித்தார். அதுக்கு அடுத்த 2 வருடங்களில் அப்படியே மூழ்கி கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய மனநிலையில் தான் இருந்தார். புரட்சி தலைவி அம்மாவை எதிர்த்து சட்டமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டதிலிருந்து பலருக்கும் அவருடைய ஸ்டைல் பிடிக்காமல் போச்சு. இவரை நம்பிக்கை இருந்தால் எதிர்காலம் என்பது அரசியலில் யாருக்கும் கிடையாதுன்ற எண்ணம் ரொம்ப தெளிவாக வந்தது. எப்படி 2006 2008 வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 பேர் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததோ அதே ரிவர்ஸாக நடந்தது. 2011 அந்த 2013 வரைக்கும் கூட, இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லுவேன். 10.1% இருந்த கட்சி இப்போ 5.1% தான் கிளாக் பண்ண முடிஞ்சது சென்ற பொது தேர்தலில். ஸோ இந்த இறங்குமுகத்துக்கு அடிப்படை காரணம் ஒரு அரசியல் கோமாளியை போல தன்னைத்தானே வெளிக்காட்டிக் கொள்வது. ஏன்னா ஃபுல்லாக நெட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2006 2% இருந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 32% இருக்கு. ஃபுல்லாக அதில் போடுற மெம்ஸில் இருந்து அந்த கேலி சித்திரங்கள் எல்லாத்துலேயுமே அவர் மிக மிக பெரிய காமெடி பீஸ். இன்னைக்கு ட்விட்டர்லயும் சோஷியல் நெட்வொர்க்லயும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஒன்றும் நடைபயணம் ஸ்டாலின் 2 பேருமே இப்போ ஃபைட்ல இருக்காங்க. ஆனா அவர் தன்னுடைய மரியாதை இழந்து வந்த காலகட்டம் இதுதான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் கம்ப்ளீட்டா குடும்பத்துக்கு அடிமை ஆயிட்டார். ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா சொல்ற லெவலுக்கே போயிடுச்சு. இவங்க தான் கட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. அதனால ஜெனூன் அவர் நம்பி வந்தவங்க எல்லாருமே விலகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ அவர் தான் இவங்களை காப்பாற்றணுன்ற மாதிரி திமுக விழுந்து கிடக்கிறதோ, இல்லை பிஜேபி மேலே விழுந்து கிடக்கிறதோ, பீப்புள்ஸ் முன்னணி விழுந்து கிடக்கிறதோ, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அவங்களோட வீக்னஸ். இன்னைக்கு அவங்களோட வீக்னஸ் அவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால தான் இவரை பெரிய இமேஜ் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்க போகுது. இதே கட்சிகள் அவர் கூட்டணி அறிவிச்சதுக்கப்புறம் அண்ணன் சொல்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு தான். ஏற்கனவே ஒரு செட்டில்மெண்ட் நடந்துருச்சுன்னு தான் கேள்விப்படுறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வியூகம் என்று நினைத்து கொண்டு அதை வெளியே சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பலூன் உடைபடும் பொழுது இதே கட்சிகள், அவர் காலில் விழுந்து கிடக்கிற அதே கட்சிகள் அவரை எதிர்த்து பெரிய அளவில் பேசுவாங்கன்னு என்னோட நம்பிக்கை. அப்போ அவருடைய நிஜமான ஒரு இமேஜ் வெளியே வரும்ன்றது என் கருத்து. இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இஸ் இ கோயிங் டு டில்ட் தமிழ்நாடு எலெக்ஷனுடைய ஃபேட்டை டில்ட் பண்ண போறாரா? இல்லை, அவங்க அது ஒரு கணிப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது, இவரது ஒரு 3-4% சேர்ந்தா ஒரு மரியாதையாக தோக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பிளான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 7-8% வாக்குகள் வரும். காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே காங்கிரஸ் அது அதிமுக இது ஈக்குவலாக இருக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மார்ஜினலாக ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா கூட நமக்கு வாய்ப்பு வரும். அதை விஜயகாந்த்கிட்ட இருக்கிற ஓட்டு அதை விஜயகாந்துக்காக அவங்க அது பண்ணலை. அவங்களுக்கு அந்த வின்னிங் மார்ஜின் ஓட்டு கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக விஜயகாந்த் கேட்குறாங்க. ஆனால் கலைஞர் நெஞ்சுக்கு அநீதியில் எழுதியிருக்கிறார். அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, திமுக நாங்கள் விஜயகாந்த் வரணும்னு சொல்கிறோம். நாளைக்கு விஜயகாந்த் வரலன்னு வைங்க,
அந்த கட்சியில் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, திமுக பக்கம் போனால் ஒரு 8 எம்எல்ஏக்கள் வரலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பாஜக பக்கமாக வேறு அணியோ இவர் போனார்னா ஒன்றும் வர முடியாது. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண ஏகப்பட்டது செலவு பண்ணி ஏற்கனவே எல்லாம் திவாலாகி நிற்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையிலும். அவங்க என்ன இப்போ ப்ரெஷர் அவர் கொடுக்குறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் திமுகவோட சேரணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லோரும். ஏதோ ஒரு 10 சீட்டோ 8 சீட்டோ வர்றது வரட்டுங்கிற மாதிரி அவங்களுடைய அபிலாட்சிகளை நிறைவேற்றுங்க. இவர் நான் முதல் மந்திரிங்கிறாரு. முதல் மந்திரி திமுகவோட சேர்ந்தால் முதல் மந்திரி ஆக முடியாது. அங்கேயே 2 முதல் ஆக இப்போ அவர் கட்சியில் என்ன முடிவு எடுக்கணும்? இவர் முதல் மந்திரியாக எடுக்கணுமா, இல்லை கட்சியில் உள்ளவனுக்கு பதவி வர்ற மாதிரி ஒரு கூட்டணி போடணுமா அப்படிங்கிற மாதிரி நிலைமை. எனக்கு இன்னும் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, கட்சியில் உள்ளவன் என்ன ஆனாலும் ஆகட்டும், நான் முதல் மந்திரின்னு அவர் பாஜக பக்கம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா பணத்துக்கு பணமும் கொடுத்துருவாங்க, இவர் முதலமைச்சர் வேட்பாளர் மாதிரி ஒரு தலைமை அப்படின்னு சொன்னாங்கன்னா போனாலும் போயிடுவார், கட்சியை கெடாது கெட்டு போகணுன்னு. அப்போ கலைஞர் என்ன நினைக்கிறாரு, அங்கே உள்ள அந்த தேமுதிகவில் உள்ள அந்த நிர்வாகிகள் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தால் இனிமேல் எதிர்காலம் இல்லைன்னு ஆகிற பொழுது தாம் பக்கம் அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறார். இப்போ தேமுதிக போவதனால் கூட வச்சுட்டே அந்த கட்சியை உடைப்பதில் வல்லவரா இல்லையா கருணாநிதி? இல்லை, நான் 2 கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ கலைஞர் என்ன நினைக்கிறாருன்னா, தேமுதிக விஜயகாந்த் வந்தால் வரட்டும், இல்லைன்னா அதில் இருக்கிறவனை தான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கே செல்வாக்கு அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு என்ன பலம் இருக்கு? இல்லை, ஏதோ அவனுக்கு 10 பேர் இருக்க மாட்டானா, ஒரு நிர்வாகின்னு இருந்தால் அப்போ அவன் தானே பஸ் வச்சு இப்போ மாநாடுன்னா கூட்டு வர சொல்கிறாரு, பணம் செலவு பண்ணி வரானல்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, அங்கே இருக்கிறவனுக்கு எதிர்காலம் இல்லை, விஜயகாந்தோட இனி தொடர்ந்து இருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி வர்ற பொழுது அவங்க நமக்கு கிடைப்பாங்கங்கிறது அவரது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, திமுகவோட மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால் அழியிறாங்க, அது வரலாறு. முஸ்லீம் இல்லை, பாட்டாளி கட்சியை உரிச்சிட்டு அதிமுகவோட சேர்ந்தால் எல்லாரும் வளர்கிறாங்க. வளர்கிறவங்க அதிமுக தலைமையை, புரட்சி தலைவியை, அம்மாவையே இவங்க தாக்குறானோ, அவங்ககிட்டே வளர்ந்துட்டு. 2 கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, திமுகவில் கருணாநிதியும் கருணாநிதியை சேர்ந்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ யார் யார் தங்களுக்கு கூட்டணியில் சிக்கல் பண்ணாலும் அவனுக்கு சீட்டை கொடுப்பாங்க, ஆனால் தோக்கடிப்பாங்க, கீழே வேலை செய்ய மாட்டான். புரட்சி தலைவர் வளர்த்த புரட்சி தலைவியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்சியில் என்னென்னா, சின்சியராக நம்ம தொண்டர்கள் ஃபீல்டில் வேலை செய்து ஜெயிக்க வைப்பாங்க தோழமை கட்சி. அதுதான் 2 கட்சிக்குமே உள்ள வித்தியாசம். இங்கே கூட்டணின்னா நாணயமாக நேர்மையாக ஒழுங்காக வேலை செய்வாங்க. அங்கே தொண்டர்கள் கூட இருக்கிற மாதிரியே இருந்து கடைசி 2 நாளில் கவுத்துருவாங்க. அதுதான் 2 கட்சிக்கும் உள்ள அடிப்படை. அதனால தான் நீங்கள் அங்கே கூட்டணி சேர்றவன் ஒழிஞ்சிடுவான். உங்களை போன்றவர்கள் அங்கிருந்து வரணும்னு வாட் ஃபோர்ஸ் யூ டு கம் அவுட்? இம்மீடியட்டாக தெரிஞ்சிச்சுங்க. நேற்று வரைக்கும் ஒரு மனிதனாக இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவரானோன்னு ஒரு தெய்வ ரூபமாக தன்னையே அவர் நினச்சிட்டு இருந்தார்னா அது எப்படி? நான் பேசிக்காகவே ஒரு தொண்டனாக இல்லை, ரசிகனாக இல்லை, ஒரு நண்பனாக தான் இருந்திருக்கேன். எல்லா விஷயத்தையும் அவர் கூட இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் இப்படித்தான் இவர் அப்படின்னு சொல்லி. ஏன்ட்டே வேறு தோற்றம், ஒரு வேறு முகம் காட்டும்போது நமக்கு இது சரிப்பட்டு வராது. எனக்கு ஒரு உண்மையை சொல்ல வர்றேன், நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டு வந்தேன், எனக்கு இது பிடிக்கல. எல்லாருக்கும் இப்போ கூட அவருக்கு மட்டும் நம்ம பேசிட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா சரி, கூட இருக்கிற யாராவது XYZ என்கிட்ட பேசுகிறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஹாவ் எனி கேலிபர். அது எனக்கு பிடிக்காத விஷயம். அதுலேருந்து இங்கே வந்ததுக்கு பிறகு எவ்வளோ ஒரு மலர்ச்சி. பேராவூர்ணி தொகுதிக்கு 35 வருஷமாக ஒரு கல்லூரி கேட்டாங்க, கலைக்கல்லூரி கேட்டாங்க, கிடைக்கல, உடனே கொடுத்தாங்க அம்மா. இன்றைக்கி அந்த ஊரே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி அங்கே கட்சியில் ஏதாவது ஒரு வளர்ச்சி நடக்கும்னு கொஞ்சம் கூட எங்களுக்கு தெரியவே இல்லையே. நாங்கள் பண்ண டிசிஷன் இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. இவர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு நாளைக்கு 1000 பேர் சேர்ந்தாங்க, இப்போ ஒரு நாளைக்கு 2000 பேர் விலகுறாங்க. எங்கே போகணுன்னு தெரியாமல் துடிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால்
அந்த கட்சி ஐயா சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு எம்டி ஆயிரும். ஆல் பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ். இல்லைப்பா, நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். தேமுதிகவினுடைய இன்றைய நிலைமை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி கீழ்மட்டத்தில் இருந்தாங்க பாருங்கள், எதையும் எதிர்பாராமல் அவருக்காக வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள். அவங்களில் பாதி பேர் இதர கட்சிகளுக்கு போயிட்டாங்க. பெரும்பாலும் அதிமுக வந்திருக்காங்க. மீதி பேர் அரசியலே வேண்டான்ட்டு அவன் தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்ட். இதுதான் இப்போ உள்ள, நம்மளுக்கு வேணாயா இந்த ஆளும் இப்படி தான் இருக்காருன்ட்டு போயிட்டான். இப்போ நிர்வாகிகள் அவர் போட்டிருக்காரு பாருங்கள், அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்த நிர்வாகிகளுக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இப்போ அங்கே மாவட்ட செயலாளர்னு போடுறாங்க. அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அதே அந்தஸ்தில் இனிமேல் இருக்க முடியாது. அந்த அந்தஸ்து எந்த கட்சியிலையும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க கீழே தான் இருக்கணும். ஆகவே அவங்க போக முடியல. அவனுக்கு இருக்கிற நெருக்கடி அங்கேயும் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வெளியே மற்ற கட்சிகளுக்கு போனாலும் தனக்கு இருக்கிற அந்தஸ்து அது இது எல்லாம் போயிடும். ஆக இருக்கிற வரையிலும் இருப்போம்னு அவங்க இருக்காங்க. அவங்கள இவர் என்ன பண்ணுறார், செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறார். நீ அதை பண்ணு இதை பண்ணு பிறந்தநாள். இவர் ஒன்றும் கொடைவள்ளல் இல்லை. அவனை கடனை வாங்கி அவனை இலவசங்களை செய்ய சொல்லி இவங்க போய் அதை எடுத்து வழங்கிட்டு வராங்க. அதுதான் இவங்க செய்கிறது. இப்போ நாங்கள்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இருந்தோம். அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணார். ஒரு கூட்டம் போடுறதுக்கு இங்கே சென்னையில் அப்போ ஜேபிஆர் மாவட்ட செயலாளர் ஜேபிஆரை கூப்பிட்டு சொல்லார், யார்கிட்டையும் பணம் நன்கொடை வாங்கினேன்னு எந்த கடையிலையோ ஹோட்டல்லையோ போய் நீ வாங்கணும்னு பேர் வரக்கூடாது. என்ன செலவோ அதை நான் தரேன்பார். இவர் என்ன இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள்லாம் நொந்து போயிருக்கிறான். அவனுக்கு எங்கே போகிறதுக்கும் வழி இல்லை, இருந்தாலும் ஒன்றும் வழி இல்லை. இதுதான் நிலைமை. அந்த விஜயகாந்துங்கிறது அந்த நடிகராக இருந்தார், அந்த அறிமுகம் அதுதான் ஓரளவுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன கேட்டால் 2-3% கூட இருக்காது. நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நாங்கள் காரில் சுற்றுப்பயணம் போகிற பொழுது 2 சைடும் ஒவ்வொன்று மக்கள் நின்றுக்கிட்டு அவரை வரவேற்பாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க, வாத்தியாரம்பாங்க. அவர் என்ன பார்க்க சொல்லுவார் தெரியுங்களா, நான் நடிகராக இருந்தவன், நடிகர்களுக்கு ரசிகர்கள் உண்டு, அவங்க எங்களை வரவேற்பாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஆனால் அந்த மக்கள் நம்மளுக்கு எதிர்பார்த்து நிற்கிறாங்க, அந்த மக்கள் மரியாதை வைக்கிறாங்களான்னு பாருங்கம்பார். அதாவது ஒன்று பாசம், தொண்டர்களோ அல்லது ரசிகர்களோ உங்கள் மேலே பாசம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அரசியல் தலைவருங்கிற மரியாதை வருதான்னு பார்க்குறேங்கம்பார். இக்பால் அப்படிம்பாங்க. அந்த மரியாதை இவருக்கு சுத்தமாக கிடையாது. புரட்சி தலைவரை பற்றி சொல்லுவாங்க, அவரோடது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா, அவர் சட்டமன்றத்துக்கு வருவதற்கு முன்பே 1000 விளக்கு தொகுதியில் ரெயின் கோட் கொடுத்தாருன்னுவாங்க. நானே கொடுத்துருக்குறேங்க. அதாவது 62 வறட்சி, அப்போ மதியழகன் 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ 62-67. அந்த அந்த தொகுதியில் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு, குடிசை பகுதி. புரட்சி தலைவர் என்ன பண்ணார், அரிசி மூட்டை கொஞ்சம் பணமும் கொடுக்க சொல்லி மதியழகனுக்கு ஃபோன் பண்ணார். மதியழகனை நானும் போய் அவர் வீட்டில் வாங்கிட்டு போய் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தோம். இந்த டிஎம்டிகேலேருந்து நீங்கள் உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணதை பிட்ரேயலாக பார்க்குறீங்களா, ஒரு கான்ஷியஸாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக எடுத்த நேர்மையான முடிவாக பார்க்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருந்த அந்த 5.5 வருடங்களில் எனக்கு அந்த கட்சி என்ன செய்திருக்கோ அதை விட செலவு பண்ணாரு பன்மடங்கு இல்லை. இந்த கட்சி அந்த டயத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு, த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்றதை நான் நம்புகிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துருச்சுன்றதையும் நான் பார்க்குறேன். இப்போ அந்த 5.5 வருடங்களில் ஓகே, எனக்கு பார்லிமெண்ட் கண்டெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது, சொந்த ஊரில் போய் நின்று கண்டெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. அந்த டயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த டயத்தில் 8 பேர் அன்னைக்கு எம்பி ஆயிருக்க முடியும், 2 பேர் மந்திரி ஆயிருக்க முடியும். ஆனால் அவர் ஓப்பன் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, இது 8 பேர், யாரோ 8 பேர் எம்பி ஆகிறதுக்காக நம்ம கட்சி நடத்துகிறோம், நம்ம முதல்வராக வர்ற வாய்ப்பு போயிடும் அப்படின்ற ஒரு ரொம்ப குறுகிய பார்வை. அது அவ்வளோ ஷார்ட் சைட், அது வியூகன்னு கூட சொல்ல முடியாது, உத்தின்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டத்தில் எனக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. இது என்ன, இந்த கட்சியுடைய வேல்யூஸ் விழுமியங்கள் என்ன அப்படின்ற கேள்வி வர ஆரம்பிச்சது. அதற்கப்புறமும் கூட இப்போ சென்ற சட்டமன்ற தேர்தலில் கூட அண்ணனோட முயற்சி இல்லைன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்திருக்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு கூட போகாமல், சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாமல், ஒரு அவரை மீறிய ஒரு நிர்பந்தத்தில் தான் அந்த அலையன்ஸ் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன்.
அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சு வந்துட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம், அந்த இடத்துக்கு என்ன செய்ய போகிறோம், அந்த எண்ணம் வந்து உந்தி தள்ளியது எனக்கு வந்து. 2 வருடங்கள் அதற்கப்புறம் வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்பட்டது. இங்கே போகக்கூடாது, மினிஸ்டரை பார்க்கக்கூடாது, கலெக்டரை பார்க்கக்கூடாது, ஒரு ஒரு ரிப்பப்ளிக் டேக்கு அரசு நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது. ஒரு எம்எல்ஏ அரசு நிகழ்ச்சியில கலந்துக்காம எப்படி இருக்கு? எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ரிப்பப்ளிக் டேக்கு, முதல் ரிப்பப்ளிக் டே நான் எலெக்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கவர்னருக்கு வந்து ஒரு பொக்கே கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். அதை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற வேண்டியதானே, எதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் வந்து பொக்கே கொடுத்தீங்கன்றதை வந்து ஒரு கோர்ட் மார்ஷல் மாதிரி வச்சு ஓப்பனாக ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் இந்த வார்த்தை பேசப்பட்டது. என்ன நான் செஞ்சுட்டேன், ஒரு பொக்கே கொடுத்தது. ஏன்னா அந்த கவர்னர் மாளிகையில் ஒரு 10 வருஷமாக நான் வந்து ஒரு தொழில் முனைவோராக அங்கே போய்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு பய உணர்வு, ஒரு சந்தேகம், ஒரு இன்செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டி வெளிப்பாடு வந்து நிறைய இருந்தது. அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் அந்த டார்ச்சர் தாங்க முடியல. அதோட எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸையும், அவர் கொடுக்குற கமிட்மெண்ட்ஸை அவரே ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி நிறையா நிகழ்ந்தது. அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிற ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நான் அந்த டயத்தில் வந்து பார்லிமெண்ட் அப்படின்றத ஒரு 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 முக்கியமான ஒரு கோலாக நான் வச்சுருந்தேன். அது வந்து அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதனால் பார்லிமெண்ட் நின்னப்போ வந்து பல ஓப்பன் மீட்டிங்கில் சொல்லிருக்கு, யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருவாங்கன்னு ஒருத்தராக என்ன அடையாளப்படுத்திக்கிட்டே இருப்பார் எப்பயுமே வந்து. ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஸ்ட்ராங்கான எல்லாரும் நிற்கணும் அப்படின்றது அவருடைய உந்துதல். நின்னோம், ஜெயித்தோம். அதே நேரத்தில் ஜெயிச்ச டயத்திலே கூட இப்போ இந்த ஓட்டுகள் வந்து இப்போ நீங்கள் விருதுநகரில் சிவகாசியில் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, போன வாட்டி 6%, இப்போ நீங்கள் 21%. விருதுநகரில் வந்து போன வாட்டி 7%, இப்போ 19%. இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்து எப்படி விழுந்ததுன்றதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணார். அது வந்து இது எப்படி வந்தது, இந்த இது வந்து என்ன விதத்தில் இது வந்தது, நிறைய செலவு பண்ணீங்களா, என்ன செஞ்சீங்க, இந்த மாதிரி கேள்விகள் பல நேரங்களில் ஒரு கீழே இருக்கிற. அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஓட்டு இன்க்ரீஸை வந்து அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கிறப்போ சுதீஷ் வந்து 13% வாங்குறாரு, நான் வந்து 16% வாங்குறேன். அதை வந்து அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் 330 கிளைகள் அங்கே எப்படி போட்டிங்க, எப்படி வந்து சிவகாசியில் 330 கிளைகள் வந்தது, அதுக்கு ஒரு என்கொயரி கமிஷன், அதில் ஒருத்தர் போவார், அங்கே போய் என்கொயரி பண்ணுவார், இந்த கிளைகள் எப்படி வந்து உருவாச்சு, நீங்கள் இந்த 330 கிளைகள் எப்படி போட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரை கூட வந்து சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலை இருந்தது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் நின்னபோது உங்களுக்கு மன உளைச்சல், பண விரயம் ரெண்டுமே ஆச்சா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. 7 நாளில் எலெக்ஷன் வருது. ஒரு மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. நான் அழைத்து செல்ல வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லார், நீங்கள் உங்களை பற்றி நிறையா நெகட்டிவாக ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிம்பாரு. படிச்சுனேன் என்ன வந்தது என்னன்னு அவன் அந்த கேண்டிடேட் துடிக்க விடுவாங்க. என்ன நடந்தது, என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா, இல்லை கேள்விப்படலாம் நல்லா இல்லை, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு சொல்ல மாட்டார் கடைசி வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை விட்டுருவார், நம்ம போய் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இது வந்து ஒருத்தர் வந்து கரெக்டாக ஃபீட்பேக் கொடுக்காம ஒரு டெண்டர் ஹுக்ஸில் வச்சுக்கிட்டே இருக்கிறது, இது வந்து ஒரு தலைவனுக்கு அழகல்ல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். பட் என்னோட அடிப்படையான பிரச்சனை வந்து கட்சி செல்லும் விதம், செல்லும் பாதை எதுவுமே வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் இருந்தது. ஏதோ ஒருத்தன் வந்து பரமக்குடியில் ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டிட்டான், நம்மளை பற்றி ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து என்கொயரி வரும். இங்கேருந்து என்கொயரி வரும். இங்கேருந்து ஏன் அது வந்து வச்சிங்க, யார் வச்சிங்க, எப்படி வச்சிங்க, என்ன ஆச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தன் வச்சுட்டாங்க, யாரோ ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு பெரிய என்கொயரி கமிஷனே வரும். இந்த மாதிரி ஒரு இன்செக்யூர் லீடராக இருந்தார் அந்த டயத்தில். இன்னும் அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். மோர் எவர் என்னன்னா, அங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே இருக்கிற ஒரு அரவணைப்பு எங்கேயுமே இருக்கிறது. உங்கள் 2 பேர்ட்டையுமே அந்த கேள்வி கேட்கணும். நார்மலாக ஒரு கட்சி சார்பில் நீங்கள் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க ஜெயிச்ச பிறகு, தொகுதி மக்கள் வந்து நீங்கள் எடுத்த முடிவை வரவேற்றார்களா, எதிர்த்தார்களா? நிச்சயமாக வரவேற்றாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அம்மா நேரடியாக கொடுத்துட்டாங்க. என்ன எதிர்பார்த்தோமோ அது நாங்கள் அங்கே சேரலைன்னா கூட கண்டிப்பாக வந்திருக்கோம். சேர்ந்ததுக்கு பிறகு தொகுதி மக்கள் இன்னைக்கு மிக சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் தொகுதி மக்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க சார் உங்கள் டெசிஷனுக்கு? ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவில் என் கூட இருந்த பலரும் கூட வந்துட்டாங்க. இப்போ வந்து நான் விலகினப்போ கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மிக அதிகமான அளவில் வந்திருக்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. இனி முதல்ல வந்து சில வெறிபிடித்த கால்கள் வந்தது, கொலை மிரட்டல்கள் வந்தது. அந்த டயத்தில் வந்து அந்த பிரச்சனைகள் இருந்தது. தேமுதிகவில் இருக்கிறவங்கள வச்சு செஞ்சாங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது என் மேலே.
அது அம்மாவை பார்த்துட்டு வந்தப்புறம் பல கோரிக்கைகள் நிறைவேறியன. இப்போ ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் வந்து அங்கே முக்கிய பிரச்சனையான மேம்பாலத்தை வரவிடாம கேஸ் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, கேஸ் போட்டு பிளாக் பண்றாரு. அது மக்களுக்கே தெரியும். மேம்பாலத்தை வந்து கொண்டு வரணுமான்னு கேட்டோன்னே சரின்னு சொன்னாங்க. இன்னொரு மேம்பாலம், அல்லம்பட்டி மேம்பாலத்தை அதுக்கு பதிலாக இப்போ கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. சில ப்ராஜெக்ட்ஸை நம்ம கொண்டு வர முடியுது. அந்த விஷயத்துல எல்லாம் வந்து எனக்கு நிறைவு தான். ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செய்ய முடியுதா இவரால், அதைத்தான் பார்க்குறாங்களே தவிர 2 வருஷத்துல இவர் மாறிட்டாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த லாஸ்ட் மினிட் டெசிஷன் எடுக்கலைன்னா அதிமுகவோட அலையன்ஸ் வந்திருக்காரு. ஆனால் அந்த அலையன்ஸ் வந்த பிறகு கூட இவர் மனசு ஒட்டாமல் இருந்ததுன்னா அதிமுகவில் சேராமலே நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு எண்ணம் இருந்ததா? ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயினில் கூட ஒன்றா வரல, அவர் ஒட்டே வரல. அதாவதுங்க, ஆக்சுவலாக என்னுடைய பிடிவாதம் தான் அது. இல்லைன்னா கூட்டணி வந்திருக்காது. அவர் பாண்டியராஜன் சொல்கிற மாதிரி பார்லமெண்ட் எலெக்ஷனை அப்போவே என்ன கேட்டாருங்க. அவருடைய மனைவி நாங்கள் 3 பேர் இருந்தபொழுது கேட்டார், என்ன எத்தனை சீட்டு, அந்த அம்மா தான் என்னை கேட்டாங்க, எத்தனை சீட்டு ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 1 சீட்டு கூட வராதுன்னு. அலைன்ஸ் இல்லைன்னா இல்லை, அப்போ அவங்க தனியாக நிற்கிறாங்க, 1 சீட்டு கூட வராதுன்னு. இவர் எதிர்த்தாப்பில் இருந்தவர், என்ன அப்படி சொல்கிறீங்க, ஒரு 3ஆவது வரும்னாரு. அவர் நம்ம பாண்டியராஜன், சுதீஷ், கள்ளக்குறிச்சி எல்லாம் ஒரு 3 சீட்டாவது வருங்கன்னு. ஏன்னா அந்த அந்த பாராளுமன்ற தேர்தல் அது வர வர என்ன ஆயிட்டுதுங்க, பப்ளிக் குட்வில் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுது. நான் ஓரளவுக்கு அனுபவம் இருந்ததுனால என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலைமை சட்டமன்ற தேர்தலில் போனோம்னா கட்சி அவுட் ஆகிடும், நம்மளும் அவுட் ஆகிடுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவர் மேலே இருந்த, அதாவது மக்கள் நல்லெண்ணம் போயிட்டுது. நீங்கள் கூட கேட்டீங்க தொகுதி மக்கள், தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எப்பயோ எங்களை விட முன்ன போயிட்டாங்க கட்சி விட்டு. அதாவது எனக்கு என்ன நிலைமை அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் பொருள் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணரு குழைத்துடலம் ஓயமாட்டோம்னு பாரதியார் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. நம்மளுக்காக தான் இது எழுதி வச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வரலைன்னா இந்த கட்சி அழிஞ்சிடும். அந்த சட்டமன்ற தேர்தலோடு அது முடிஞ்சிருக்குங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அம்மா வந்து வராங்க, ஒரு மக்கள் மனசில் திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு ஒரு வெறி வந்துட்டுது. அந்த 2G ஊழல் வந்ததுனால ஒரு வெறி வந்துட்டுது. அது வந்து அதனுடைய பிம்பமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வராங்க. அந்த ட்ரெயினில் நம்ம ஏறினோம்னா தான் கரை சேருவோம்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்கிறேன். அதாவது அம்மாவோட பேசிவிட்டு இவர் வந்து அம்மாவை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தோட்டத்தில். இவரை நான் போய் பார்க்குறேன், நான் வர முடியாதுன்ட்டார். நான் வந்து சரி இவரே கடாவு கெட்டு போகிறாரு ஒழிஞ்சுது தோடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அசோக் நகர் வீட்டிலேருந்து நான் எங்கள் பெசன் நகர் வீட்டுக்கு போகிறேங்க. நம்ம அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அது ரங்கநாதன் பாலம், அதுக்கிட்ட வந்து திரும்ப ஃபோன் பண்ணி நம்ம போவோமா அப்படின்னாரு. அவர் வீட்டில் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் புறப்பட்டு பாதி தூரம் போகிற பொழுது, நீங்கள் அம்மாக்கிட்ட மறுபடியும் பேச முடியுமா அப்படிங்கிறாரு. திரும்ப நான் போனால் மறுபடியும் ஏங்க நீங்கள் மட்டும் போயிட்டா போருமா அப்படின்னாரு. இப்போ இதெல்லாம் அந்த டிவி எல்லாம் வேறு அங்கே வந்துட்டுது, காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து என்கிட்ட வந்து, நான் சொன்னேன் எப்படி வந்துடுங்க, போயிட்டு வந்துடுவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆக அவர் என்ன நினச்சாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறது தான். கோயம்புத்தூருக்கு இவர் வரல, நீங்கள் போயிருந்தீங்க. ஆமாம், பரதன் வந்தார், இவர் சந்திரபாபு நாயுடு வந்தார், பிரகாஷ் காரத் வந்தார். இவர் வரணும் இல்லைங்க, வரவே இல்லை. நான் மட்டும்தானே போனேன். எதுக்காக போகிற கணிச்சார் இவர்? பைத்தியம் தான், வேற என்னங்க. ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல போகலீங்களா. நான் சொன்னேன் போயிட்டு வருவோம் அப்படின்னு, போகலையே. இந்த ஆளுக்கு வயிற்றுச்சலாக பொறாமையோ அல்லது நாம் வர வேண்டிய முதலமைச்சர் இடத்துல இவங்க வந்துட்டாங்கன்னு என்ன, இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? இந்த அலையன்ஸ் வச்சதுனால தான் 29 எம்எல்ஏக்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு கூட கெஸ் பண்ணல. இந்த எலெக்ஷனில் பாருங்கள், சுத்தமாக 0.
விஜயகாந்தே ஜெயிக்க முடியாது பாருங்க நீங்கள் எங்கே நின்னாலும் சரி. அதிமுக அலையன்ஸ் இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டோம் ரியலைஸ் பண்ணாரா இல்லையா? தெரியவே இல்லை. இல்லை அவர் அதை பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரு சார். தெரிஞ்சு தெரியாம இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு தெரியாம கண்ண மூடிட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு போலித்தனம் எப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் 15 நாளைக்கு முன்னால வரைக்கும் கூட திமுகவை ரவுடி கட்சின்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மேடையிலும் அவரே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு இது வரைக்கும் வந்து. ஆனா அதே கட்சி கூட இன்னைக்கு திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. கட்சி இன்னைக்கு அழியாமல் காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும்னு அவங்க மாவட்ட செயலாளரே சொல்ற ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. எந்த முகத்தோட இவங்க வந்து டிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சு வருவாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த டயத்தில் வந்து அந்த 5 வருடங்கள் திமுக ஆட்சி இருந்த மைனாரிட்டி திமுக அரசாங்கம் இருந்த 5 வருஷமும் ரொம்ப கன்சிஸ்டண்டாக எதிர்த்து தான் இருந்தாங்க. எல்லா மேடைகள்லையும் 2Gயை பற்றி பேசுகிறதும் இதை பற்றி பேசுகிறதும் அதை ரீச் பண்ணி கொண்டு போகிறதும் அவங்க நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோயம்புத்தூரில் மீட்டிங் அண்ணன் போயிருந்த மீட்டிங் இருந்தப்போ அவர் விருதுநகரில் தான் இருக்கிறாரு. விஜயகாந்த் வந்து அங்கே கேம்பெயினுக்கு விருதுநகருக்கு வந்திருக்கிறாரு. நாங்கெல்லாம் என்ன அந்த கூட்டணி உடைந்து விடும் என்ற எண்ணத்தில் தான் அங்கே இருக்கோம். அன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குது, மறுபடியும் வந்து எம்பி எலெக்ஷன் தான் ஆயிரும் போல இருக்கு, இது வந்து காலி என்ற எண்ணத்தில் தான் இருக்கும். அந்த நிலை அந்த நாள் வரைக்கும் யாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரை இப்போ நடந்த இந்த 4-5 வருடங்களில் கூட பார்த்தீங்கன்னா தொண்டர்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. அந்த சேலம் மாநாடுனாலே அவருக்கு கேள்வி கேட்பாங்க, தனியாக நிற்போம் அப்படின்னு ஒரு வாய்ஸு. அதில் வந்து அவருக்கு தெரியும் பாதி பேர் வந்து எப்படி எந்த நிலையில் சொல்கிறாங்க, என்ன சொன்னாலும் சரிம்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில். ஆனால் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டார். அவர் வந்து முடிவெடுக்க வேண்டிய இடம் வேறு, வீட்டில் 3 பேரும் இருந்து பேசி அதுக்கப்புறம் வந்து முடிவுகளை எடுக்கிறது. எந்த அந்த ஒரு தொண்டனை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக உபயோகப்படுத்தி அவனை ஒரு கருவியாக பயன்படுத்துறது வந்து அடிக்கடி நிகழ்ந்துகிட்டு இருக்க நான் பார்க்குறேன் அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நான் அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு. ஏன்னா தொண்டன் அவ்வளோ நம்பிக்கையோடு அவங்கள நம்பி வந்து நிற்கிறான், அவனை வந்து ஒரு கருவியாக உபயோகிக்கிறதுன்றது இட்ஸ் இம்மாரல்னு நினைக்கிறேன். இந்த 2G வழக்கின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. ஏர்செல் மேக்ஸஸ் இன்னொன்று வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலி வந்து இவர் சினிமாவில் நடித்தா கூட அருண்பாண்டியனுக்கு தெரியும் இன்றைக்கி 5 கோடியெல்லாம் யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சான்ஸே இல்லை. இப்போது 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குன்னு ஆப்ரேட் பண்ணினால் அந்த கட்சி தொண்டனின் நிலைமை என்ன? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே தொண்டர்கள்லாம் முடிவு பண்ணி போயிட்டான். இப்போ இவர் சும்மா சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. பட்டு நம்ம இல்லை கருணாநிதிக்கு தெரியாதா தேமுதிகவுக்கு தொண்டர்கள்லாம் போயாச்சுன்னு தெரியுமா தெரியாதா? அந்த ரெசிடுவல் இது இருக்குல்ல ஒரு 3% 4%. இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் நம்ம ஜனநாயகத்தில் 49 ஓட்டு 50 ஓட்டு 50 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிருவோம், 1 ஓட்டு தானே எக்ஸ்ட்ரா வேணும். அந்த 1 ஓட்டு இவர்கிட்ட கிடச்சதுன்னா நல்லது தானேன்னு அவர் நினைப்பார். கருணாநிதியை பொறுத்த வரையில் அந்த 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 மார்ஜினுக்கு அது உதவுமான்னு நினைக்கிறாரு. நம்ம மதுரை எம்எல்ஏ அவர் சுந்தரராஜன் தான் என்கிட்ட சொன்னார். இப்போ நான் மதுரை போயிருந்தேன், அப்போ கூட சொன்னார், நீங்கள் அண்ணன் இப்போ விஜயகாந்தனுடைய அரசியலில் சுருக்கமாக சொல்ல போனோம்னா பணவெறி அப்படியே சொன்னார். நான் நல்லா தெரியும், வேறு ஒன்றும் கிடையாதுங்க, பணவெறி தான். யார் எங்கே பணம் கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு சார். கருணாநிதி யாருக்குமே கொடுத்தது இல்லையே சார், வாங்கி தானே அவருக்கு பழக்கம். கருணாநிதி எப்படி கொடுப்பாரு? கருணாநிதி என்ன பண்ணுவார், எவனையாவது விட்டு கொடுக்க சொல்லுவார், அவர் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட வர்றவன் எத்தனையோ பேர் இருக்கான்ல, அவங்கள விட்டு கொடுக்க சொல்லுவார். ஊழல் பற்றி திமுக பற்றி பேசிட்டு இவர் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இவரே ஊழல், நான் சொல்கிறேன் ஒன்றிய செயலாளர் ஊழல் பண்ணார், இவர் போய் எப்படிங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ நீங்கள் இப்போ அவர் வந்து மக்கள் மதிக்கத்தக்க ஒரு அரசியல் தலைவர் பட்டியலில் இல்லையே அவர். திமுகவோட போனால் அந்த தொண்டர்களுடைய நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக தொண்டர்கள் நிலைமையை ஐயா சொன்ன மாதிரி ஏடிஎம்கே தொண்டர்கள்னா அரவணைச்சு நல்ல பாசமாக கூட இருந்து ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுவாங்க. இவங்க கண்டிப்பாக நிச்சயமாக திமுக இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகியும் எப்போ அறுக்கலாம். ஒரு 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 தொகுதியில் சப்போஸ் இதே மாதிரி 41 அங்கே கிடச்சிச்சின்னா ஒன்று கூட ஜெயிக்காது. ஏன்னா அந்த 41 எம்எல்ஏயும் நிற்கிற எம்எல்ஏ பணம் மட்டும்தான் செலவு பண்ணுவான். அது கண்டிப்பாக மாற்றி போடப்படும். நிச்சயமாக அவங்க ஹார்ட்கோர் பீப்புள்.
இப்போது இந்த கட்சியில் வந்து எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், நாங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தேமுதிக நிர்வாகியும் சந்தோஷப்படுவான். நிச்சயமாக எப்போ இதுலேருந்து இங்கே மாறணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே போயிட்டாங்க. நிச்சயமாக அந்த திமுக கூட சேர்ந்தாங்கன்னா, நாங்களே எவ்வளோ திட்டினோம் திமுகவை. போன மீட்டிங்கில் எல்லாத்தையும் சொன்னோம். இதே வாய் திருப்பி என்ன அப்போது வடிவேல் சொல்கிற மாதிரி அது அந்த வாய் இது இந்த வாய். ஒரு நல்ல பிஸ்னஸ் இது. ஒரு லாபகரமாக ஒரு சினிமா எடுத்திருந்தாலும் சம்பாதிக்க முடியாது. 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இது ஒரு நல்ல ப்ரொப்போசிஷன், பிஸ்னஸ் ப்ரொப்போசிஷனாக அவங்க ஒய்ஃபும் மச்சினரும் பார்க்குறாங்க. இவருக்கு அந்த ரெசிடியல் ஓட்ஸ் 2-3% 4% இருக்குன்னா இவர் திமுகவோட போனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? ஒன்று, எந்த ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு ஸ்டான்ஸ் எடுக்க முடியாது. எந்த ஒரு உண்மையின் அடிப்படையிலும் அவங்க பேச முடியாது. அதுவும் திமுக காங்கிரஸ் தேமுதிக அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுறதுன்ற ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லா சேனல்லையும் போட போகிறாங்க, ஒரு திமுக பற்றி என்ன பேசினார், காங்கிரஸை பற்றி என்ன பேசினாருன்றது வந்து எல்லாருமே வந்து எடுத்து சொல்ல போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவருடைய வார்த்தைகள் ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுன்றது என்னோட கருத்து. அதே நேரத்தில் அருண் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், டிஎம்கேக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான அடையாளம், கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வைக்க விட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப அதனால ஒரு எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து படாத பாடுபட போறாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது முன்னால மாதிரி ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு வேலை செய்யற தொண்டர்கள் அங்கே கிடையாது. திமுகவிலே இன்னைக்கு அதான் ஒரு கூட்டத்துக்கே வந்து ஆட்களை கூட்டுறதுக்கு காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வேண்டியிருக்கு. தன் கட்சியில் ஒருத்தர் அதிக ஓட்டு வாங்கினான்றதுக்காக வருத்தப்பட்ட ஒரே தலைவர் உலகத்திலே இவர் மட்டும்தான் இருக்கும். இன்னும் எங்கள் கட்சிக்காரன் இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டாருன்னு ஒரு தலைவன் வருத்தப்பட்டான்னா அது விஜயகாந்தாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்டாலினை முதல்வராக்கவோ அல்லது கருணாநிதி பின்னாடி போவதோ இவருடைய அந்த சிஎம் கனவு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தளபதி சுதீஷ் அவர்கள், அந்நியார் பிரேமலதா அவர்கள், பேர் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு காலத்துலேயும் சொன்னதே கிடையாது. எதுக்கு இதெல்லாம்? நம்ம கடைசி நேரத்தில் ஒரே மாதம்தான் அதுக்கு முன்னால் போய் நான் திமுகவுக்கு எகென்ஸ்டாக எலெக்ஷன் நிற்கணும்னு சொல்லி போனவன். போய் அங்கே நின்னதுக்கப்புறம் தான் எனக்கு அரசியல் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஃப்ளோவில் ஜெயிச்சிட்டோம். ஏடிஎம்கே இருந்தனால, அம்மா சப்போர்ட் இருந்தனால ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே 3 மாதத்தில் நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். முதல்ல நான் வந்தது அம்மா கிட்ட நான் மட்டும்தான். நானும் ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேர் வந்தது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. சம்திங் இஸ் கெமிக்கல் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. சம்திங் டிராஸ்டிக் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஆகிட்டாரு. இப்போ விஜயகாந்த் வைக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் வெளியில் பல செய்திகள் வருது. அந்த அளவுக்கு அந்த டிமாண்ட்ஸை கருணாநிதி மீட் பண்ணுவாரா? ஒன்று. இவருடைய சிஎம் ஆஸ்பிரேஷன் என்ன ஆகுறது? கருணாநிதியை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன், இவன் வந்தால் வரட்டும் போனால் போட்டுங்கிற மாதிரி தான் கருணாநிதி நினைப்பேன். கல்லை தூக்கி எறிகிறது அவர் ஏன்னா இவர் சிஎம் கனவோடு இவர் பாஜக பக்கம் போனார்னா கூட கட்சி போவாதா, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறவனும் அவர் கூட போக போகிறதில்ல. அவன் நம்மளோட வந்துடுவான். அது கருணாநிதிக்கு தெரியும். அதாவது தேமுதிகவில் இருக்கிறவனுக்கு எதிர்காலம் இல்லை, நம்மளோட சேரலைன்னா எதிர்காலம் இல்லைங்கிறது தெரியும். இவன் முதல் மந்திரின்னு சொன்னான், சொல்லிக்கிட்டு கிடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு அவர் மனசுக்குள்ளால் நினச்சிக்கிட்டு தான் இதை அப்படியே ஃப்ரெண்ட்லியாகவே போயிட்டுருக்காரு. வந்தால் முதல் மந்திரி கனவை விட்டுட்டு வரட்டும், இல்லை முதல் மந்திரி கனவோட அழிஞ்சு போகட்டும் அப்படிங்கிறதுல கருணாநிதி ரொம்ப தெளிவாக. இல்லை சார், தேமுதிக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து உலக அளவில் அவமானப்படுத்திட்டாங்க இந்தியாவை. அவன் தேமுதிகவில் இருக்கிறவனுக்கு ஊழல் பிரச்சனை இல்லைங்க, அவனுக்கு எதிர்காலம் தான் பிரச்சனை. ஏன்னா அவனே காசு கொடுத்தா கட்சியில் இருக்கா. ஆமாம், ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒரு சேர்மன் ஆக முடியுமா, ஒரு முனிசிபல் சேர்மன் ஆக முடியும், அப்படி தான் அவன் கனவை வழிய அவங்களுக்கு வேற இல்லை. அது இங்கே இருந்தால் ஒன்றும் ஆக முடியாதுன்னா எல்லாம் ஒரு எக்ஸோடஸ் மாதிரி விட்டுட்டு ஓடிடுவாங்க எல்லாம். இப்போ 2011 மக்களுக்கு திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் ஒரு கடும் கோபம் இருந்தது. திமுக காங்கிரஸ் மேலே இருக்க கோபம் குறைந்து இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா? இந்த என்டையர் டிஸ்கஷன் நம்ம அலையன்ஸ் பற்றி பேசுகிறதோ, தேமுதிக, காங்கிரஸ், டிஎம்கே, இது எல்லாமே ஒரு ஸ்டாம் இந்த டீக்கப்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு தேவையற்ற ஒரு புயல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கேன். ஏன்னா ஒரு கட்டம் 4 வருஷத்தில் புரட்சி தலைவி அம்மா செஞ்சிருக்கிற நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், இதனுடைய ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால்
44.3% வாக்கு வங்கியை உயர்த்த முடிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18 மாதத்துக்கு முன்னால் கண்டிப்பாக அந்த வாட்டி வந்து 50%க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த திட்டங்களோட ரீச் இருக்குது. இன்னும் பிரச்சாரம் வேகம் எடுக்க உங்களுக்கு வந்து நல்லா வந்துருன்றது என்னோட நம்பிக்கை. அதனால் இவங்க சேர்ந்து வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, இல்லை பிஜேபி தேமுதிக அலையன்ஸ் வந்தாலும் சரி, டிஎம்கே இந்த அலையன்ஸ் வந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு ஸ்டாம் இந்த டீ கப்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சின்றது கிஞ்சித்தும் கிடையாது. இன்னும் கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கு. செய்த திட்டங்களை குறிப்பாக மின்சார பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சோலார் மட்டும் இல்லை, ஈவன் மற்ற இதில் 4400 மெகாவாட் இப்போ வந்து 28 பிளான்ட் நம்ம வந்து கமிஷன் பண்ணியிருக்கோம். இந்த சோலார் இல்லாம இருக்கு. இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு இது. புனல் மின்சாரம் இருக்கு, அனல் மின்சாரம் இருக்கு, கோஜெனரேஷன் பிளான்ட் இருக்கு. இந்த 28ஐயும் இன்னும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு வகையில கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 28 பிளான்ட் வந்து 2011 மேக்கு அப்புறம் துவங்கப்பட்ட திட்டங்கள். இது நிஜமான கரண்ட். அந்த கரண்ட் 4400 வந்து வெளியே வாங்கின கரண்ட் கிடையாது. வெளியே வாங்கின கரண்ட் கூட தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்கள்ட்ட வாங்குற ஒரு கரண்ட். அதுக்கு மேலே வந்து 508 மெகாவாட் இன்னைக்கு சோலாரில் வந்திருக்குன்னா அதை காட்டணும், ஃபிசிக்கலாக காட்டணும். 78 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு சூரியகாந்தி பூத்து குலுங்குற மாதிரி அந்த பேனல்ஸ் நிற்கிறத பார்க்குறதே கண்கூடான காட்சி. இதை காட்டணும், கொண்டு போய் சேர்க்கணும். சீட் இஸ் நாட் வேக்கண்ட். சிஎம் சீட்டு வேற யாரை நீங்க ஆப்போசிட்ல நீங்க வச்சு பார்க்க முடியும்? அதை சொல்லுங்களேன். அது கேண்டிடேட் இஸ் நாட் எலிஜிபிள். ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி டிசைட் இன்னைக்கு சிஎம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஒரு திங்கிங்கோ, இண்டிவிஜுவல் ஒரு கெப்பாசிட்டி, தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட் இருந்தால் தானே நீங்கள் அதை பற்றி பேசணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த யங்கர் ஜென்ரேஷன் ஸ்கூல் கிட்ஸு ஒரு மக்கள் தலைவர் புரட்சி தலைவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்காக இந்த சினிமா அதுக்கப்புறம் வந்தது. இப்போ இவங்களோட எடுத்துக்கிட்டே இவங்க மிகப்பெரிய சிக்கலான சூழலில் இந்த கட்சியை எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஒரு அம்மானு சொல்லுகிற அளவுக்கு வந்திருக்கு. ஆஸ் இட் இஸ் நீங்கள் பல தேர்தல்களை பார்த்தங்க. 2 கார்னர் கான்டெஸ்டாக இருந்தால் கூட திமுக அதிமுக அலையன்ஸ்னு இருந்தாலே இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் அதிக வாய்ப்புகள். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம்டாக அதிமுக நேர என்னென்ன தொகுதி அனுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்ற சொல்கிற நிலைமையில் இந்த தேர்தல் இருக்கா? ஆமாம். இப்போ புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் சாதனைகள், நல்ல திட்டங்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும். எங்கேயாவது மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரம் அல்லது மத கலவரம் அல்லது இப்போ அந்த காலத்தில் இந்தி மொழி இந்த லா காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்டை அடிச்சது போலீஸ் வேடிக்கை பார்த்தது, நீதிபதிகளை அடிச்சது, எல்லா மக்களையும் பாதிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரங்களோ தவறுகளோ வரல. இப்போ திமுகவில் ஏன் ஆன்டி இன்கம்பன்சி வந்ததுன்னா, அந்த 2G ஸ்கேம் வந்தது பாருங்கள். அவங்களும் என்னென்னோ கொடுத்தாங்க, அந்த டிவி கொடுத்தாங்க, அடுப்பு எல்லாம் கொடுத்துலாம் வந்தாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைகுனிவை அகில இந்திய ரீதியில் ஒரு ஏற்படுத்திய மிகப்பெரிய ஊழல். உலக பேப்பர்கள் எல்லாம், நியூயார்க் டைம்ஸு, வாஷிங்டன் போஸ்ட்டு, லண்டன் டெலகிராஃபு, எல்லாம் உலகம் பூரா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்ததே இல்லைங்கிற மாதிரி. என்னன்னா இது இந்த அவமானகரமான செய்தியை கூட மக்கள் இருட்டில் வேர்க்க விறுவிறுக்க உட்காந்து படிக்க வேண்டிய நிலைமையும் உருவாக்கிட்டாங்க. அந்த இருண்ட தமிழகம். வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும்ங்கிறான் புறநானூற்றிலே. நீ நல்லவை செய்யறியோ இல்லையோ, அல்லவை செய்யாம இருந்தாலே அதே போதும். அதனால அந்த மாதிரி யாருக்கும் பாதிப்பு கிடையாது. நாம் செய்தவைகளை எடுத்து சொல்றதுக்கு அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறது தான் இப்போ நம்முடைய கடமை. அதுதான் ரெடி. ஆமாம். இப்போ இவங்க திமுகவோ அல்லது இன்னும் தேமுதிகவோ இல்லை காங்கிரஸோ அவங்க சேரட்டும். சேர்ந்து என்ன மக்களிடத்தில் சொல்ல போகிறார்கள் அதை நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்க. நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று சொல்வார்களா, அல்லது 1.5 லட்சம் தமிழர்கள் இலங்கையில் செத்தாங்களே அது எங்களால் இல்லை, அவங்களெல்லாம் திரும்ப உயிரோடு கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்களா? எதை வச்சு சொல்லுவாங்க? என்ன மக்களிடத்தில் சொல்லி ஓட்டுக்க வைக்க போகிறாங்க? இல்லை இது கருணாநிதி இப்போ புத்தர் ஆகிட்டாரு, ஏற்கனவே பித்தராக இருந்தார் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? எதை சொல்லி மக்கள்கிட்ட அவங்க அன்பை பெறுறது, வாக்குகளை பெறுறது? தேமுதிகவின் எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு? அவங்க யாரோட வேணா சேரட்டும். என்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், இந்த தேர்தல் பல கட்சிகளுடைய கணக்குகளை முடிக்க போகிறது.
அதில் ஒரு கட்சி தேமுதிக. 2016க்கு பிறகு அவர்களுக்கு வேலை இருக்காது. கோயம்பேட்டில் வேறு ஏதாவது பிஸ்னஸை தான் பண்ணணும். ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஓப்பனாக ஃபஸ்ட்டு ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்று வளர்ந்து வருகிற கட்சி அது அப்படியே ஒரு பிஸ்னஸ், ஒரு இல்லீகல் பிஸ்னஸாக ஒரு மாஃபியா மாதிரி அதை மாற்றிய ஒரு பெருமை கொண்டது தேமுதிக. இவர் சொல்கிற மாதிரி கட்சியில் போஸ்டிங்க்கே பணத்தை கொடுத்து சம்பாதிச்சவர் அங்கே போய் சேர போகிறவர் அவர் மலை முழுங்கி கருணாநிதி. இவர்கள் 2 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வாழ்க வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.